மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஒரே ஒரு மூலிகை உடல்ல பல நோய்களை குணமாக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் மூலிகை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் நம்ம கிளினிக்ல பல வருஷமா நிறைய நோய்களுக்கு ஒரு மூலிகையை பயன்படுத்துறோம். நிறைய மருந்துகளோடய இதை சேர்த்து பயன்படுத்துறோம். அந்த மாதிரி ஒரு மூலிகை தான் மருத மரம். அதுல இருந்து எடுக்கக்கூடிய மருதம் பட்டை. பொட்டானிக்கல் நேம் டெர்மினேலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்றோம். உடனே எல்லாம் கேள்வி, ஆமா இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹார்ட்டுக்கு இதை சாப்பிட சொல்லுவாங்கல்ல, ஹார்ட்டுக்கு நான் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேனே ஆல்ரெடி, அதை பத்தி தான் சொல்றீங்களான்னு நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மருதம் பட்டை. அப்படி என்னன்னா இதுல இருக்கக்கூடிய கார்டியாக் கிளைகோசைட்ஸ் நம்ம இதயத்தை வலிமைப்படுத்துது. நிறைய மரங்கள், மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டைகள், மரத்தோட வேர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பட்டை, இது எல்லாமே நிச்சயமான அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மரப்பட்டைகளை நம்ம மெடிசனா நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமான பலன் நமக்கு கிடைக்குது. அதுல முக்கியமாக இந்த மருதம் பட்டை கார்டியாக் கிளைகோசைட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மருதம் பட்டையை நம்ம பயன்படுத்துறோம். சரி, இப்படி இந்த மருதம் பட்டியை இதய நோய் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்ல இதய நோய் வராமல் தடுப்பதற்கோ இதை எப்படி பயன்படுத்தலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு இதய தசைகள் கொஞ்சம் வீக்கா இருக்கும், பால்பிட்டேஷன் இருக்கும். பால்பிட்டேஷன்னா இதயத்துல ஒரு படபடப்பு ஏற்படுறது நிறைய பேருக்கு இருக்கும். பால்பிட்டேஷன் கண்டிஷன் இருக்கிறது, இல்ல இதயத்துல இருக்கக்கூடிய வால்ஸ்ல அடைப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும். இதோட சேர்ந்து பார்த்தோம்னா இதயத்திற்கு போகக்கூடிய ஆர்ட்ரிஸ்ல இந்த பிளேக்ஸ் மாதிரி அங்கங்க படிச்சிருக்கோம், அது அடைப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்க்கும்போது எனக்கு ஹார்ட்ல 7 பிளாக் இருக்கு, 8 பிளாக் இருக்கு, 80% பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 90% பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல இந்த ஹார்ட் பிளாக்கை சரி செய்யறதுக்கு நமக்கு மருதம் பட்டை மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த மருதம் பட்டை சூரணம் அப்படின்ற மெடிசன் சித்தால இருக்கு. சித்த மருத்துவத்துல பல வருஷமா இதை ஸ்பெஷல் மெடிசனா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வெளியில சித்தா ஃபார்மசிலையும் இருக்கும், நீங்க அதை வாங்கியும் நீங்க பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம்? இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்ல இதயம் வலிமையாக இருக்கணும்னா இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, இதை தண்ணீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கஷாயம் மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது 1 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி குடிக்கணும். ஸோ இதை ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இதய வால்வுகள்ல அடைப்பு இருக்கா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மருதம் பட்டை பயன்படுது. சரி, அடுத்தது வேற என்னென்ன நமக்கு நோய்களுக்கு பயன்படுதுன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னா மருதம் பட்டையே சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய மூலிகைகள் சர்க்கரை நோயை குறைப்பதற்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த மருதம் பட்டையும் நம்மளுக்கு சர்க்கரை நோயை குறைப்பதற்கு ஒரு முக்கியமான மூலிகைன்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? சர்க்கரை நோயாளிகள் இது எப்படிங்க பயன்படுத்துதுன்னா, இதை கஷாயம் மாதிரியோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ நம்ம குடிக்கலாம். இந்த மருதம் பட்டையோட வேற என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னா, மருதம் பட்டையோட மஞ்சள். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது வீட்லயே கூட நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்ப சர்க்கரை நோயாளிகள்லாம் இந்த மருதம் பட்டையை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்னா, இந்த மருதம் பட்டை ஒரு 250 கிராம்ஸ் இருக்குன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒரு 100 கிராம் இதுல நம்ம சேர்த்துக்கணும். மருதம் பட்டை 250 கிராம், இதனோட மஞ்சள் முக்கியமான ஒரு மூலிகை, மஞ்சள் 100 கிராம், கடுக்காய் 100 கிராம், லவங்கப்பட்டை 100 கிராம். இந்த 4 மூலிகையும் நம்ம எடுத்து நல்லா வெயில்ல உலர்த்தி கொரகொரப்பா அரைச்சி டீ பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதை சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு 2 வேளை கஷாயமாக குடிக்கணும். காலையில டீ காஃபி எதுவும் தேவையில்லை. அதுக்கு பதில் இதை நம்ம குடிக்கும்பொழுது காலையிலே நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இல்ல காலையில எந்திரிச்சோன்னே எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கஷாயத்தை, மருதம் பட்டை கஷாயத்தை வீட்லயே ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அப்புறமா இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் பாடா படுத்தும் நிறைய பேருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதனோட சேர்ந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த மருதம் பட்டையை நம்ம பயன்படுத்துறோம். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு எப்படிங்க இந்த மருதம் பட்டை யூஸ் ஆகுது, எப்படி பயன்படுத்தலாம்னா,
மருதம்பட்டை சூரணத்தையே நம்ம பயன்படுத்திக்கலாம். கால்ல வந்து அந்த டீஆக்சினேட்டட் பிளட் வந்து வெயின்ஸ்லயே தேங்கி இருக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அது வந்து நாளடைவுல புண்கள் மாதிரி ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த புண்கள் வந்ததுன்னா அடுத்தது நமக்கு அது குணமாவதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம இந்த மருதம்பட்டையை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மருதம்பட்டை சூரணத்தை வெந்நீர்ல கலந்து 2 வேளை குடிக்கலாம். அதனோட சேர்ந்து பார்த்தோம்னா இந்த மருதம்பட்டையோட முருங்கைப்பட்டை, இது ரெண்டும் நல்லா பவுடர் செய்து, மருதம்பட்டை முருங்கைப்பட்டையை பவுடர் செய்து இதை வெந்நீர்ல கலந்தோ கற்றாழை ஜெல் இல்லைன்னா முட்டையோட வெண்கருல கலந்து வெரிகோஸ் வெயின் இருக்கிற இடத்துல பற்று போடலாம். அதே மாதிரி மூட்டு வலிகள் இருந்தாலும் அந்த இடத்துல பற்று போடும்போது நிச்சயமாக நமக்கு அது வெரிகோஸ் வெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது இந்த ஃபேட்டி லிவர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நிறைய பேர் பார்த்தோம்னா வெயிட் நார்மலா இருப்பாங்க, ஆள் பார்க்கறதுக்கும் லீனா இருப்பாங்க. இவ்வளவு ஒல்லியா இருக்கிறேன், எனக்கு எப்படிங்க இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு? ஸோ அந்த ஃபேட் எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் வந்து பிளட் சர்க்குலேஷன்ல இல்லாம லிவர் அஃபெக்ட் ஆகும்போது ஃபேட்டை தன் மேல வந்து படிய வச்சுக்கும். ஃபேட் வந்து நமக்கு சர்க்குலேஷனுக்கு போகாம லிவர் மேல படியதான் ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்தது வந்து இதயம் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கு, இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குனாலும் மருதம்பட்டையை நம்ம பயன்படுத்தலாம். இது மருதம்பட்டையோட நம்ம மஞ்சள் சேர்த்து குடிநீராக குடிக்கிறோம். இல்ல மருதம்பட்டை சூரணத்தை மட்டுமே தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வரணும். இதனோட இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிறவங்க மருதம்பட்டை சூரணத்தை தேன்ல கலந்து சாப்பிட்ட பிறகு நம்ம இந்த மலை பூண்டு இருக்கு இல்லையா, கார்லிக், ஒரு 3 பல் பூண்டை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு வெந்நீர் குடிச்சிடணும். ஃபேட் லிவர் கண்டிஷன் இருக்கிறவங்க மட்டும் இந்த மருதம்பட்டை சூரணத்தை தேன்ல கலந்து சாப்பிட்ட பிறகு 3 பல் பூண்டை நல்லா கடிச்சு விழுங்கிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் குறைய ஆரம்பிக்கும். இதையே வெயிட் லாஸ் பண்றவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே மாதிரி ஃபேட் கரையணும் அப்படின்னா, வெயிட் லாஸ் குறையணும்னா மருதம்பட்டையை தேன்ல சாப்பிட்டுட்டு பூண்டு போட்டு நல்லா மென்னு முடிச்சிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமான ஒரு பலன் தருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், நமக்கு பிளட் பிரஷர் வரும், சுகர் வரலாம், கொலஸ்ட்ரால் வரும், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒபிசிட்டின்றது தான் இந்த பெரும்பாலும் நான் சொன்ன எல்லா நோய்க்கும் காரணம். ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருதம்பட்டை என்ன செய்யுதுன்னா இதனால வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே இது சரி செய்யுது. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த மருதம்பட்டையை பொறுத்த வரைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை பிளட் தின்னர் டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவீங்க. அந்த பிளட் தின்னர் தேவைப்படாமல் நம்ம இருக்கணும்னா இந்த மருதம்பட்டையை ஃபாலோ பண்ணலாம். இதயம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, கல்லீரல் பிரச்சனைகளுக்கும் இந்த மருதம்பட்டை ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து செலவே இல்லாம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மருதம்பட்டை ஒரு சூரணம் போதும். இதனோட உடல் எடைக்கு என்னென்ன காரணமோ அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் நம்ம சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நிறைய பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மருதம்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமருந்து, அதோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். நிச்சயமா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.